விஜயை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் தான் நீங்க இருக்கின்றது. தண்ணி வரலையா? தண்ணி வரலையா? மனுஷன் எங்க குடிக்கப்படாது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, விஜயும் அப்படி. நான் அவங்கள மைனஸ் பண்ணுமா? கண்டிப்பா நீங்க வர உங்களுடைய ஸ்டைல் நீங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னவோ வாட் எவர் த டேர்ம்ஸ் என்ன பேமெண்ட்டும் நான் கொடுக்குறேன். அதை நீங்க எப்படி வேணா நீங்க என்னன்னு சொல்லலாம், அதான் பண்ணுறேன். ஆல்ரெடி இது ஒர்க்கு. நீங்க வர உங்களுடைய ஸ்டைல் நீங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னவோ வாட் எவர் த டேர்ம்ஸ் என்ன பேமெண்ட்டும் நான் கொடுக்குறேன். அதை நீங்க எப்படி வேணா நீங்க என்னன்னு சொல்லலாம், அதான் பண்ணுறேன். ஆல்ரெடி இது ஒர்க்கு ப்ராசஸில் போயிட்டு தான் இருக்கு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி மணமக்களை வாழ்த்து வந்துள்ள முதலமைச்சருடைய துணைவியார் அவர்களே, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க, தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில ஈடுபடுறாங்க. இவ்வளவு ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது.